அதிவேகமான ஒரு கார் வந்துச்சு. கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து என் மேலே விட வேண்டியது, என் பைக் மேலே. பட் கொஞ்சம் ஜஸ்ட்ல நான் தப்பிச்சிட்டேன். டச் பண்ணேன். ஆட்டோ மேலே விடாமல் ரைட்டில் கட் பண்ண உடனே அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாமல் லெஃப்டில் வந்து ஆட்டோவுக்கு முன்னாடி 5 பேர் அந்த மாடு மேய்ச்சி உட்காந்துருந்தாங்க. அவங்க 5 பேர் மேலே அப்படியே அடிச்சான். அவங்க எல்லாமே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் தூக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலைக்கு தூக்கி வீசப்பட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய உடம்பும் அப்படியே இரண்டா சிதலம் அடைஞ்சு போச்சு. ஒரு உருவம் கூட முழுமையாக காண முடியல. ஒருத்தருடைய பாடி ரெண்டாச்சு, ஒருத்தருடைய உடம்பு வந்து ரெண்டா மடிஞ்சு போச்சு. உடல் பாகம் மார்பாகம் வேறு தனியாக பிரிஞ்சு போய் அந்த கோர விபத்து நடந்து போச்சு. நேற்று நடந்த துயர சம்பவம், அதாவது மகாபலிபுரம் பக்கத்தில் பண்டிதமேடு என்ற கிராமத்தில் ஒரு 5 பெண்மணிகள் மாடு மேய்ச்சி கொண்டிருக்கும் போது ரோட்டுக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த கார் வந்து மோதி 5 பேர் விபத்துக்குள்ளாயிருக்காங்க. அவங்க சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்கிறாங்க. அதை நேரில் பார்த்தவங்க நம்மோட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னென்ன நடந்துச்சு அன்னைக்கு? சார், நேற்று மதியம் 2 மணிக்கு திருப்பூர்லேருந்து நான் என்னுடைய வீடு பண்டிதமேடு கிராமம், அதை நோக்கி நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது இந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி அதிவேகமான ஒரு கார் வந்துச்சு. கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து என் மேலே விட வேண்டியது, என் பைக் மேலே. பட் கொஞ்சம் ஜஸ்ட்ல நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 2 இது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ நின்றுச்சு. அந்த ஆட்டோ மேலே விடுறதுக்கு டச் பண்ணாங்க. ஆட்டோ மேலே விடாமல் ரைட்டில் கட் பண்ண உடனே அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாமல் லெஃப்டில் வந்து ஆட்டோவுக்கு முன்னாடி 5 பேர் அந்த மாடு மேய்ச்சி உட்காந்துருந்தாங்க. அவங்க 5 பேர் மேலே அப்படியே அடிச்சான். அவங்க எல்லாமே இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் தூக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலைக்கு தூக்கி வீசப்பட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய உடம்பும் அப்படியே இரண்டா சிதலம் அடைஞ்சு போச்சு.